Dear students, now we are going to like the 11th standard economics chapter 6 in distribution analysis, like the topic for marginal productivity theory of distribution. இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாடு, the marginal productivity theory of distribution. The theory is developed by James Clerk, Wigzid and Walras. இந்த தேரியை டெவலப் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிளார்க், விக்ஸிட் அண்டு வால்ரஸ் அப்படின்றவங்க டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தேரி எதை பேஸ் பண்ணியிருக்கு? த பேஸ்ட் ஆன் தேரி வாஸ் ஹவு த ப்ரைஸஸ் ஆஃப் வேரியஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஐ மீன் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் டிட்டர்மினைட். அதாவது உற்பத்தி காரணிகள் அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோவில் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் த லாஸ்ட் வீடியோ. த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் டிட்டர்மினேட், எப்படி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றது டிட்டர்மினேட் பண்ணப்படுகிறது அப்படின்றத நம்ம இதனுடைய வேரியேஷன் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனா என்ன மெயின் பார்க்கும்பொழுது, த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் மீன்ஸ் லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். இது லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். வாட் யூ மீன் பை லேண்ட், வாட் யூ மீன் பை லேபர், அதனுடைய ரிவார்டு என்ன, அதனுடைய வெகுமதி என்ன அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ இதனுடைய ப்ரைஸஸ் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது, அது எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படுகிறது, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸில் எந்த வேரியஸஸில் இதனுடைய ப்ராடக்ட் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றத டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணப்படுகிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இதை என்ன சொல்லுவாங்க, த மார்ஜினல் ப்ராடக்டிவிட்டி தியரி ஆஃப் ப்ரொடக்ஷன், இது மட்டும்தான் இருக்குது. அது அதர் நேம் கால்ட் அஸ் ஜென்ரல் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், பொதுவான பகிர்வு கோட்பாடு அப்படின்னு சொல்ல முடியும். ஆர் நேஷ்னல் டிவைடட் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், தேசிய பங்கீட்டு அளவு இறுதிநிலை கோட்பாடு, பொது கோட்பாடு அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதாவது இங்கே நம்ம என்ன சொல்லிக்கிறோன்னா, த மார்ஜினல் ப்ராடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனை இன்னும் 2 கேட்டகரிஸில் அதனுடைய நேமை சொல்லலாம். த ஜென்ரல் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், நேஷ்னல் டிவைடண்ட் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த தேரியை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிளார்க், விக்ஸிட், வால்ரஸ் அப்படின்றவங்க டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தேரி எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஹவு த ப்ரைஸஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இந்த லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், இது எப்படி இதை பகிர்ந்தளிக்கப்படுகிறது, இதனுடைய விலை எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது, பகிர்ந்தளிக்கப்பட்ட இந்த பண்டத்தினுடைய இந்த ரிவார்டினுடைய அந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனை எவ்வாறு அதனுடைய விலையை தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கும்பொழுது இதனுடைய அசம்ஷன், இந்த தேரி எதை பேஸ் பண்ணியிருக்கு, இதனுடைய அனுமானங்கள் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய அசம்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஹோமோஜீனியஸ், இதில் இருக்கக்கூடிய அனைத்து உற்பத்தி காரணிகளும், வாட் யூ மீன் பை த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். தேர் ஆர் 4 categories in the factor of production. அதான் all factor of production or homogeneous, land wise, labor wise, capital wise and organization wise, all are homogeneous. ஒரே தன்மையுடையது செயல்படக்கூடியது. இதனுடைய விலை எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும், ஹோமோஜீனியஸ். இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும், ஹோமோஜீனியஸ். இதனுடைய குவான்டிட்டி எப்படி இருக்கும், ஹோமோஜீனியஸ். ஆல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் homogeneous in the assumption of the part of 1. Second one, the factor of production can be substituted for each other. இதுக்கு சப்ஸ்டிடியூஷன் கூட்ஸ் அப்படின்றது உண்டு, ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருக்கக்கூடியது. இது ஒன்றோடு ஒன்று இன்டிபெண்டாக இருக்கக்கூடியது, ஒன்றோடு ஒன்று பதிலீட்டு பண்டங்கள், நெருங்கிய பண்டங்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, டீ எனக்கு நான் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, டீ சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, ஆனால் இன்றைக்கி டீ தூள் இல்லை அப்படின்னா இதற்கு ரிலேட்டடாக என்ன சப்ஸ்டிடியூஷன் கூட்ஸ் இருக்குது, காப்பி சாப்பிட்லாம், அதுதான் சப்ஸ்டிடியூஷன் கூட்ஸ். இன்றைக்கி ஒரு நாள் என்னால் டீ சாப்பிட முடியலன்றதுக்கு பதிலாக அதுக்கு நிகராக நான் காப்பி சாப்பிட்டுக்கலாம். அப்போ சப்ஸ்டிடியூஷன் கூட்ஸ் அப்படின்றது இந்த தேரியை பொறுத்த வரைக்கும் பேஸ் பண்ணி இருக்குது. தேர் ஆர் தேர்ட் கேட்டகரி, பர்ஃபெக்ட் காம்படிஷன் போத் இந்த ஃபேக்டர் மார்க்கெட் அண்டு ப்ராடக்ட் மார்க்கெட். பர்ஃபெக்ட் காம்படிஷன் நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த நிறைவு போட்டி அப்படின்றது இருக்குது. பர்ஃபெக்ட் காம்படிஷன் மீன்ஸ் த லார்ஜ் மெம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்டு செல்லர்ஸ், எண்ணிலடங்காத வாங்குபவர்களும் எண்ணிலடங்காத விற்பனையாளர்களும் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு பெயர் தான், அந்த நாடு தான் இந்தியா. டெவலப்பிங் கண்ட்ரியில் இருக்கிறோம். அந்த நாட்டில் என்ன மார்க்கெட் ஃபாலோ பண்ணப்படுகிறது, என்ன காம்படிஷன் ஃபாலோ பண்ணுகிறது, தேர் ஆர் த பர்ஃபெக்ட் காம்படிஷன், நிறைவு போட்டி. ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்கு போங்க, மார்க்கெட்டுக்கு போகும்போது ஒரு பொருளை இவர் மட்டும்தான் உற்பத்தி பண்ணுறாரு அப்படின்னு இருக்கா, இல்லை. ஒரு பொருளை த லார்ஜ் மெம்பர் ஆஃப் பையர்ஸ், லார்ஜ் மெம்பர் ஆஃப் செல்லர்ஸ்,
எண்ணிலடங்காத விற்பனையாளர்கள் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. இவர் என்ன விலைக்கு விற்கிறாரோ அதே பண்டத்தை இன்னொருத்தரும் விற்பார், அங்கே விற்கக்கூடிய அந்த பண்டத்தை இன்னொருத்தர் விற்பார். அப்படின்னும் பொழுது அது பர்ஃபெக்ட் காம்படிஷன். அதுதான் லார்ஜ் மெம்பர் ஆஃப் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளை ஒருத்தர் மட்டும் விற்கிறது இல்லை அப்படின்னா அதுக்கு பெயர் பர்ஃபெக்ட் காம்படிஷன். அப்போ என்ன காரணம்? த லார்ஜ் மெம்பர் ஆஃப் செல்லர்ஸ். அப்போ ஒரு பொருளை எண்ணிலடங்காத விற்பனையாளர்கள் விற்பனை பண்ணால் அதுக்கு பெயர் பர்ஃபெக்ட் காம்படிஷன். அப்போ இன்னொன்று என்ன நடக்கும்னா, த பர்ஃபெக்ட் காம்படிஷனில் லார்ஜ் மெம்பர் ஆஃப் செல்லர்ஸ் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று பையர்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. ஒரு பொருளை வாங்குறவங்க ஒருத்தவங்க மட்டும்தானான்னு கேட்டால் இல்லை, அவங்க நிறைய பேர் அந்த பொருளை வாங்குறாங்க. இது எங்கே நிகழும் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் மார்க்கெட் அண்டு ப்ரொடக்ஷன் மார்க்கெட். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய, ஒரு பண்டங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த தொழிற்சாலைகளையும் சரி, அதை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நிறுவனத்திலையும் சரி, ரெண்டு இடத்துலையும் இந்த பர்ஃபெக்ட் காம்படிஷன் தான் ஃபாலோ பண்ணப்படும். தேர் ஆர் 4 கேட்டகரிஸ். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். இந்த தேரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நிறைய வேலை வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அந்த இடத்துல ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஸ்டேபிளாக இருக்குது. யாருக்கும் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கண்டிப்பாக இந்த தேரி பேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் 5th கேட்டகரி, த ஆண்டர்ப்ரனர்ஸ் எய்ம் அட் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். அப்போ எந்த ஒரு தொழில் முனைவோருடைய முக்கிய நோக்கம் என்ன, அவங்களுடைய எய்ம் என்ன, அவங்களுடைய குறிக்கோள், இந்த ஆண்டர்ப்ரனருடைய எய்ம் என்ன, அந்த பிஸ்னஸ்மேனுடைய எய்ம் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன், லாபத்தை சம்பாதிக்கிறது முதன்மையான நோக்கம். இது லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொன்னேன். எந்த ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்தாலும், எந்த ஒரு பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுடைய எய்ம் என்னவாக இருக்குன்னா லாபத்தை அதிகரிக்கணும், லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய முதல் நோக்கமாக இருக்கும். த லாஸ்ட் ஒன், திஸ் தேரி இஸ் அப்ளிகபிள் ஒன்லி த லாங் ரன். இந்த தேரி எந்த காலத்தில் செயல்படும்னா குறுகிய காலத்தில் செயல்படாது. தட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் லாங் டேர்ம் ஆர் லாங் ரன். நீண்ட காலத்தில் மட்டும்தான் இந்த விதி அப்ளிகபிள் ஆகும், செயல்படும். மற்ற காலங்களில் இது செயல்படாது. ஏன்னா ஷார்ட் பீரியடில், வெரி ஷார்ட் பீரியடில் இந்த விதி செயல்படாது. இதுவே ஒரு சில நேரங்களில் இதுவே ஒரு குறைபாடு தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ நீண்ட காலம் அப்படின்றது சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய காலங்கள் அப்படின்றது லாங் பீரியட். ஆனால் லாங் பீரியட் வரைக்கும் இருக்கிறானா அது ஸ்டாண்டர்டா அப்படின்னு கேட்டால் அது நிலையில்லாதது, அன்சர்டனிட்டி. இப்போ இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒன்று கூட நடக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல அந்த விதி செயல்படாது. நீண்ட காலம் அப்படின்றது நிச்சயமற்றது. ஏன்னா எதிர்காலம் அப்படின்றத யாரும் நம்பி இருக்க முடியாது. அப்போ லாங் ரனில் மட்டும்தான் அந்த விதி செயல்படும்னா சில குறைபாடுகளையும் இது டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த லாங் ரன் தேரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அசம்ஷனை பார்த்துட்டோம். இந்த தேரியை பொறுத்த வரைக்கும், இந்த மார்ஜினல் ப்ராடக்டிவிட்டி தேரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் there are 3 கேட்டகரிஸ் அப்படின்ற ப்ராடக்ட் அப்படின்றது இருக்குது. அது என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, இந்த தேரி எதெல்லாம் ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்றத 3 கேட்டகரியில் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, த ஃபர்ஸ்ட் ஒன் மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட், எம்பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட். செகண்ட் ஒன் த வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட், விஎம்பி. த தேர்ட் ஒன் அப்படின்னு பார்க்கும்பொழுது மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட், அதாவது எம்ஆர்பி. தெர் ஆர் 4 கேட்டகரிஸ் ஆர் 3 கேட்டகரிஸ் இந்த மார்ஜினல் ப்ராடக்ட். வாட் யூ மீன் பை த மார்ஜினல் ப்ராடக்ட்? முதல்ல மார்ஜினல் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, த இன்க்ரிமெண்ட் டு த பார்ட் ஆஃப் த டோட்டல் ப்ராடக்ட் இன் obtained by unit of the factors, the additional unit of factors. அப்போ என்ன அப்படின்னாக்கா த மார்ஜினல் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல ஒரே ஒரு பண்டத்தினுடைய அழகை நீங்கள் அதிகரிக்கிறதுனால அதில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, சேஞ்சஸ் என்ன அப்படின்றது தான் மார்ஜினல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த 3 கேட்டகரிஸ் பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்பொழுது மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அந்த எம்பிபி. இப்போ எம்பிபி அப்படின்றத என்ன கொடுத்துருக்குறாங்க? மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னா உடல் ரீதியாக, உள்ளுறவு ரீதியாக உண்மையின் அடிப்படையில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்க்ரிமெண்ட் டு த டோட்டல் ப்ராடக்ட் obtained பை ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் அன் அடிஷனல் யூனிட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் அப்படின்றான். அதாவது ஒரு உற்பத்தி காரணிகளில் ஒரு நிறுவனத்தில் ஒரு தொடர்ந்து ஒரு பொருளை அதிகரித்து கொண்டே இருக்கும்பொழுது என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு பொருளை நான் அதிகரிக்கிறதுனால பாருங்களேன், ஏற்கனவே ஒரு 10 பொருள் உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த 10 லேபர்ஸ் இருக்கிறாங்க. 10 லேபர்ஸ் சேர்ந்து 1000 பொருட்களை உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க.
அப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். அதாவது இன்க்ரிமெண்ட் மீன்ஸ் என்னென்னா ஒரே ஒரு ப்ரொடக்ஷனை அடிஷ்னல் யூனிஷன் அந்த பண்ணுற ஃபேக்டரில் பயன்படுத்துகிறேன். இங்கே 10 லேபர்ஸ் அப்படின்றத நான் 11 லேபர்ஸ் அப்படின்னு ஒரே ஒரு லேபர்ஸ் மட்டும் என்ன பண்ணுறேன், அடிஷ்னல் யூனிட்டை அதிகரிக்கிறேன். இப்போ இங்கே அதிகரிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே 1000 பொருட்களை உற்பத்தி பண்ணது இப்போ 1100 பொருட்களை உற்பத்தி பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல அடிஷ்னல் யூனிட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு உழைப்பாளர்கள் அதிகப்படுத்தும் பொழுது எத்தனை கமாடிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 100 கமாடிட்டிஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அடிஷ்னல் மோட் ஆஃப் த யூனிட் ஆஃப் த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், மார்ஜினல் ப்ராடக்ட்டில் ஒரே ஒரு பொருளை நான் அதிகப்படுத்துறதுனால, ஏற்கனவே 10 பொருட்கள் இருக்கும்பொழுது 10 உழைப்பாளர்கள் இருக்கும்பொழுது 100 பொருட்களை உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு உழைப்பாளர்களை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறேன், அதாவது இன்க்ரீஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன், ஆர் அடிஷ்னல் யூனிட் ஆஃப் த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஒரே ஒரு உழைப்பாளரை நான் அதிகப்படுத்துகிறேன். இதனால் இறுதியில் எனக்கு ஏற்பட்டது இந்த மார்ஜினல் ப்ராடக்ட் என்ன ஏற்பட்டுச்சுன்னா 100 பொருட்களை என்னால் என்ன பண்ண முடிஞ்சுதுன்னா ப்ராடக்ட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு பேர் தான் மார்ஜினல் ஃபிஸ்கல் ப்ராடக்ட். புரியுதா? பார்த்துக்கோங்க. என்னென்னா நான் நார்மலாக இருக்கிறது இவ்வளோ தான், இங்கே நான் அடிஷ்னல் யூனிட் ஒரு பொருளை நான் அதிகப்படுத்தினேன். இந்த ஒரே ஒரு உழைப்பாளர் அதிகப்படுத்தினால கிட்டத்தட்ட எனக்கு 100 கமாடிட்டிஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு பேர் தான் மார்ஜினல் ஃபிஸ்கல் ப்ராடக்ட். செகண்ட் ஒன், வேல்யூ ஆஃப் த மார்ஜினல் ப்ராடக்ட். இதனுடைய மதிப்பு எப்படி தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்டெண்டட் பை மல்டிப்ளையிங் த மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். இங்கே எதை மீன் பண்ணி இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய வேல்யூ எப்படி டிட்டர்மின் பண்ணப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம ஆல்ரெடி எம்பிபி அப்படின்னு பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 பொருட்களை உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் 1000 பொருட்கள் உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் எம்பிபி, இதனுடைய மார்ஜினல் ஃபிஸ்கல் ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1000 பொருட்களை உற்பத்தி பண்ணும்பொழுது ஒரு பொருளுக்கான விலை எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 10 ரூபா. ஒரு பொருளுக்கான விலை 10 ரூபா அப்படின்பொழுது இதனுடைய உண்மையான மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1000. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்பொழுது இது நமக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10,000 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல அதான் சொல்கிறான், இதனுடைய ப்ரைஸை பொறுத்து தான் இதனுடைய ப்ராடக்ட் அப்படின்றத டிட்டர்மின் பண்ணப்படுகிறது. நான் 1000 பொருட்களை உற்பத்தி பண்ண ஒரு பொருட்களுடைய ப்ரைஸ் எவ்வளோ, ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பொருளுக்கான ப்ரைஸ் 10 rupees. அப்போ நான் வச்சுருக்கிற பொருள் எவ்வளோ, 1000 பொருள், அதை கமாடிட்டிஸ் வச்சுருக்கிறேன். இந்த 1000 ஒவ்வொரு பொருளுடைய நான் சேல்ஸ் பண்ண எனக்கு எவ்வளோ கிடைக்கும், இதனுடைய மதிப்பு வேல்யூ அப்படின்றது கிடைக்குன்னா 10,000 கமாடிட்டி ஆஃப் த மார்ஜினல் ப்ராடக்ட் அப்படின்றது வேல்யூ கிடைக்கும். அதுதான் வேல்யூ ஆஃப் த மார்ஜினல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. த லாஸ்ட் ஒன், மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபிசிக்கல் ப்ராடக்ட், மார்ஜினல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ரெவன்யூ ப்ராடக்ட், வருமானம் எப்படி கிடைக்க போகிறது அப்படின்னு பார்ப்போம். இன்க்ரிமெண்ட் இன் த டோட்டல் ரெவன்யூ விச் இஸ் அப்டெண்டட் பை த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் அண்ட் அடிஷ்னல் யூனிட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு பொருளை அதிகப்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய வருமானம் எப்படி இருக்குது, இந்த இடத்துல ரெவன்யூ அப்படின்றத மட்டும் டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்குறேன். அப்போ இதனுடைய வருமானம் எப்படின்னு பார்க்கும்பொழுது எம்பிபி அப்படின்றத நான் இதே எடுத்துருக்கிறேன், கிட்டத்தட்ட 1000 அப்படின்னு எடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல என்னுடைய வருமானம் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது, ஒரு பொருளுக்கு எனக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 100 ரூபா கிடைக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னுடைய மார்ஜினல் ப்ராடக்ட் எவ்வளோ கிடைக்கும்னாக்கா கிட்டத்தட்ட 1 lakh அப்படின்னு கிடைக்கும். 1 lakh இருக்குது. அப்போ இதுதான் என்னுடைய மார்ஜினல் ரெவன்யூ. இறுதியாக உனக்கு கிடைத்த வருமானம் எவ்வளோ, 1 lakh அப்படின்றது கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை லிஸ்ட் பண்ணோம், எவ்வளோ உற்பத்தி செலவு பண்ணோம், அந்த ரெண்ட்டுக்கு எவ்வளோ வாடகை கொடுத்துருக்குறோம், லேபருக்கு எவ்வளோ வேஜஸ் கொடுத்துருக்குறோம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட ஒரு உண்மையான வருமானத்தை கணக்கிடுவோம். இது வந்து மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை குறிக்கும். இதில் நம்ம ப்ராஃபிட்டை எடுக்கணும்னா நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை மைனஸ் பண்ணணும். அது நமக்கு தேவையில்லாது. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை மட்டும் சொல்லிக்கிறேன், இருந்தாலும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால சொன்னேன். எம்பிபின்றது மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட். உனக்கு எவ்வளோ கமாடிட்டிஸ் இருந்தது, 1000 கமாடிட்டிஸ் இருந்தது. உன்னுடைய வருமானம் எவ்வளோ, மார்ஜினல் ரெவன்யூ, ஒரு பொருளுக்கான வருமானம் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 100 ரூபா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மல்டிப்ளையிங் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், 1 lakh அப்படின்றது கிடைக்கும். இதுதான் மார்ஜினல் ப்ராடக்ட். மீன் மார்ஜினல் ப்ராடக்ட் அப்படின்றதாக்கு இறுதியாக கிடைக்கக்கூடியது. கடைசியாக ஒரு பொருளை நான் உற்பத்தி பண்ணுறேன், அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருட்கள் வந்து இவனுக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடைச்சிது அப்படின்றது தான் இந்த தேரி பேஸ் பண்ணியிருக்கோம். இதோட இதை முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூப்பா.